ஹலோ முபாரக். ஏண்டா? என்னடா பண்ற? சும்மா தான் வீட்டில். சரி, நீயும் மொய்ஸும் கொஞ்சம் என் வீட்டுக்கு வரீங்களா? எதுக்கு? கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. சரி வரேன். சீக்கிரம் வாடா. பை பை. ஓகே பாய். வந்துட்டேன். ஏண்டா? வாங்கடா உட்காரு. உட்காரு வா. நம்ம ஃப்ரெண்டு வேலை செத்தானே ஞாபகம் இருக்கா? அதை பத்தி எதுக்கு தான் இப்ப பேசுற? நான் அதை பற்றி பேச வரல. அது எல்லாருமே செத்ததுக்கு அப்புறம் உடம்ப எரிச்சிட்டு அவங்க வந்து வாக்கு கேட்பாங்க தெரியுமா? அதில் நம்ம ஃப்ரெண்டு வேலைன்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஒருத்தர் உடம்புல ஏறி அவங்க கூட படித்த பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட உயிர் வேணும்னு கேட்டிருக்கான். இப்போ ஏன்டா சொன்னேன்? நான் வீட்லயாச்சும் இருந்திருப்பேன்ல. நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் உங்களை கூப்பிடல. எங்கள் அண்ணன் வர லேட்டாகவும் பயமாக இருந்துச்சா, அதுதான் உங்களை கூப்பிட்டேன். அட பாவி, நீ சாவறது இல்லாம எங்க 2 பேரும் சேர்த்து சாவடிக்க பாக்குறியாடா? அதுக்கு நான் எங்க அம்மா அப்பா கூட சேஃபா இருப்பேன்டா. டே சரி ஓகே, இவங்க அண்ணன் வர வரைக்கும் நம்ம தைரியமா இருக்கலாம். நான் வெளியில கூட போக பயமா இருக்குடா. ஓகே டேய், இப்போ திடீர்னு அவன் ஆவியா மாதிரி வந்து நின்னா என்னடா பண்ணுறது? டேய் உன் வாயை முடிக்கிட்டு இருறா. போய் பாடுறா. டேய் ஓவிடுறா. யாரா அது? தெரியல. போய் பாடுறா. ஓவிட்டு தான்டா இது. ஏண்டா கதை துறக்க இப்ப தானம்மா? வாங்கடா, ஏன் அங்கே நிச்சீங்க? டோர் க்ளோஸ் பண்ணு. பார்த்து பண்ணிக்கலாம், உட்காரு. ஏன் உங்க எல்லாரும் முடிஞ்சு பேரஞ்ச மாதிரி இருக்கு? டேய், உங்களுக்கு என்ன தாண்டாச்சு? நான் எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் செத்துட்டா, ஞாபகம் இருக்கா? தெரியும். இப்போ என்ன அதுக்கு? அதுனா அது வந்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அவனுக்கும் வாக்கு கேட்டிருக்காங்க. அதில் அவன் வந்து ஒருத்தரோட உடம்புல புகுந்து அவங்க கூட பிடிச்ச அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட உயிர் வேணும்னு சொல்லிட்டாங்க. அண்ணா நீங்க வேணா என்ன பயம் கொடுத்துறீங்க? டேய் தம்பிங்களா, பேருங்க உள்ள ஒன்றும். டேய் பேட்டரி அனுப்புறா. நான் பேட்டரியில சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்குண்ணா. அப்படியா? ஓகேண்ணா. உங்க பின்னாடி யாரும் நிக்கிறாங்கண்ணா. ஆமாண்ணா. நான் இப்ப நின்னாங்கண்ணா. டேய் யாருமே இல்லையடா. டேய் யாரு இப்போ கேண்டில் ஊதுனது? தெரியலண்ணா. அப்பாடா கரெக்டாக வந்துருச்சு. மறுபடியும் உங்க பின்னாடி யாரும் நிக்கிறாங்கண்ணா.